அவருடைய வல்லமை கொந்தளிப்பை அமர பண்ணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த பஞ்சத்தை பிழைப்பதற்காக இன்னொரு ஊருக்கு போறான். அவன் அடுத்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை ரொம்ப அழகுள்ளவர்களாய் பார்க்கிறார்கள். அந்த நாட்களிலே ராஜாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா அவங்க யாரிடத்துலையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான், அந்த பொண்ணுடைய அனுமதி கூட தேவையில்லை. ராஜா ஒரு பெண்ணை கேட்டால் கண்டிப்பாக அந்த பெண் அவருக்கு அடிமையா போயிடணும். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கணும். யாருமே அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்பொழுது சாராய் தன்னுடைய கணவனாரை அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் போல தோற்றமா இருக்குது, இவங்க ரொம்ப எங்கா இருப்பாங்க மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்னாடி புகழ்கிறார்கள். உடனே அந்த ராஜா அந்த பொண்ணை கொண்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அந்த இரவு அவனுக்கு ரொம்ப கலக்கமான இரவாய், அவனுடைய மனது ரொம்ப கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. எப்படி பேசுவேன், எப்படி நான் போய் நிற்பேன், எப்படி பதில் சொல்லுவேன், இது என்னுடைய மனைவின்னு எப்படி நான் சொல்லுவேன், என்ன கொன்றுவாங்களே, பலவிதமான கொந்தளிப்பு அவனுடைய மனசுல கலக்கமாய் போய் கொண்டிருக்கிறது. யாருமே இதை அமர்த்த முடியாது, யாருமே எனக்காக பேச முடியாது. ஆனால் யாரும் போக முடியாத அந்த கொந்தளிப்பான அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்காக கர்த்தர் கடந்து போனார். ராஜாவுடைய வீட்டிற்கே கடந்து போனார். அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு சத்தம் கடந்து இது என்னுடைய பிள்ளைக்கு சொந்தமானது, நீ தொடக்கூடாது என்று கர்த்தர் அந்த இடத்திலே தன்னுடைய மகனுக்காக வழக்காடி கொந்தளிப்பை அமர பண்ணின கர்த்தர், நீங்கள் முயற்சி எடுக்காமலே, நீங்கள் போகாமலே, உங்களுக்கு திராணியே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக மீட்டு தருவேன், நான் உனக்காக போராடுவேன். அந்த கொந்தளிப்பை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கொந்தளிப்பு என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி சரி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus.